எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டன் பிரியாணினா சான்ஸே இல்லை. இந்த ரெசிபி வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். 1/2 கிலோ மட்டனில் குக்கரில் குழையாமல் வெறையாக வர பிரியாணி இது. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் எப்படி இவ்வளோ சூப்பரான பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டோட நான் சில்லி பவுடரும் சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக நான் அரைச்சிக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். செய்யறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போது குக்கரில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயோடு சேர்த்து நான் நெய்யும் சேர்த்து தான் குக் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுமே சேர்த்து குக் பண்ணும்போது. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு சில்லி பவுடர், அந்த விழுதை எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே இது குக் ஆகும்போது அப்படியே ஃபுல் ஃப்ளேவர் இறங்கும். சூப்பராக இருக்கும். எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டு குக் ஆகும்போது அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி. ஸோ இதை நல்லா குக் பண்ண விடணுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸாவது கிளறி நல்லா குக் பண்ண விடுங்க. ஸோ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் நீட்டை வாக்கில் நறுக்கின வெங்காயம் சேர்க்குறேன். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அப்புறம் உப்பு சேர்க்குறேன். ஸோ உப்பு நல்லா குக் பண்ண விடும் வெங்காயத்தை. ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா குக் ஆகணுங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா இதை குக் பண்ண விடணும். நம்ம வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அரைச்ச தக்காளி சேர்க்க போகிறேன். அரைச்ச தக்காளி சேர்க்கும் போது இந்த திப்பியாக தக்காளி நிற்காமல் அப்படியே சூப்பராக பிளெண்டாக இருக்கும் பிரியாணியில். அதோட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. தக்காளியோடையே நம்ம கொத்தமல்லி புதினா ஸ்பைசஸ்லாம் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ தக்காளியோடையே நான் சொன்ன மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அடுத்தது உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடணும். இது கொதிக்கிறது, இது குக் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது எனக்கு ஒரு 12 மினிட்ஸ் ஆகிருக்கு. தக்காளி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நான் தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் புளிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்ருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மட்டன் சேர்க்குறேன். மட்டனோட இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். மீதி இந்த ரெசிபிக்கு எடுத்து வச்ச மீதி கொத்தமல்லி புதினாவையும் முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போது மட்டன் வேகிறதுக்கு தண்ணி நான் சேர்க்குறேன். தண்ணி ரைஸ் வேகிறதோட தண்ணி நம்ம சேர்ப்போனிங்கன்னா அந்த தண்ணி நான் இப்போவே சேர்த்துட்றேன். ஸோ அந்த ஃபுல் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ குக்கரில் இதை ஒரு 3 விசிலுக்கு நான் விட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அந்த ஃப்ளேவரும் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டனும் சூப்பராக குக் ஆகிருக்கும். ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிப்பியில். ஏன்னா எவாப்ரேட் ஆகிட்டால் ரைஸ் குக் ஆகாது. ஸோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா அளவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். இப்போது மட்டன் குக் ஆகிடுச்சு. கடைசி என்ன பண்ணணும், ரைஸ் தான் சேர்க்கணும். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அவ்வளோதான். லேஸாக பாஸ்மதியை ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்து மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப ரஃப்பாலாம் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு உரைப்பாக இருக்கணும். இப்போ அவ்வளோதாங்க. குக்கரில் ஒரு விசிலுக்கு வச்சிட போகிறேன். ஒரு விசில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆஹா, பார்க்கவே இவ்வளோ செமையாக இருக்குதுல்ல. குக்கரில் இப்படி ஒரு பிரியாணியா
அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். பயங்கர வெறையாக மசாலாலாம் அப்படியே இறங்கி அந்த மட்டனில் அப்படியே இந்த குக்கரில் வச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்படி இறங்கும் அந்த மசாலா மட்டனில். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டெலிஷியஸான மட்டன் பிரியாணி இந்த சண்டே செஞ்சு உங்கள் ஃபேமிலி அசத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸ் பார்க்க மறந்துடாதீங்க. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.